எண்ணெய் காய வச்சு வெள்ளைப்பூடை போட்டு அது கூட ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம். வெள்ளைப்பூடும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்குது. அது கூட நம்ம கல்லுப்பும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன சட்னி செஞ்சாலும், ரசம் செஞ்சாலும், தேங்காய் சட்னி செஞ்சாலும் இந்த மாதிரி கருவேப்பிலையை சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம்.